இங்க வா. ஒன்னதான் கூப்பிட்டேன். என்ன உனக்கு என்ன வயசாகுது? 19 வயசு. இந்த வயசுல நீ இந்த வார்த்தையெல்லாம் என்னை பார்த்து சொல்லலாமா? சொல்லவே இனிமே ஸ்ட்ரெஸ் உனக்கு இந்த வயசுல. முதல்ல அந்த வார்த்தையை தூக்கி போடு. அந்த வார்த்தையை யூஸ் பண்றது கூட உனக்கு ரைட்ஸ் இல்லை. இந்த வயசு தான் பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கிற வயசுப்பா. அப்படியே சந்தோஷமா வானத்துல ரெக்க கட்டி பறக்கணும். எதையுமே கண்டுக்க கூடாது. எவ்வளோ சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசு தெரியுமா? 30-40 வயசுக்கு அப்புறம் இருக்கிறவங்களை கேட்டுப்பாரு. உலகத்துல இருக்க அத்தனை பிரச்சனையும் அவன் தலை மேலதான் இருக்கும். இந்த வயசுல நீ நடக்கிறத ரசிக்கலாம், சிரிக்கிறத ரசிக்கணும், பேசுறத ரசிக்கணும். உன்னை நீ முழுசா ரசிக்கணும்டா. என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க, என்னை தனியா ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு நீ நினைக்கிற. முதல்ல நல்ல சகஜமா பேச பழகணும். நீங்க சொல்ற விஷயத்த பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க ரொம்ப அமைதியா இருப்பீங்கன்னு தோணுது. மற்றவங்க விஷயம் நமக்கு எதுக்கு அப்படின்னு நினைப்பீங்கன்னு தோணுது. ஆனா மற்றவங்க கிட்ட பேச்சுவார்த்தையும் கொஞ்சம் இருக்கணும். கம்யூனிகேட் பண்ண நிறைய விஷயங்களை, உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிக் கொடு. மற்றவங்களுக்கு யாருக்கு தெரியாதோ அவங்களுக்கு சொல்லிக் கொடு. நான் கூட ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். ரொம்ப அமைதியா ரிசர்வ் டைப் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தா நண்பர்கள் கூட்டமே நம்ம கூட இருக்காது. நம்ம கிட்ட பேசணும்னு அவங்களுக்கு தோணாது. அதுதான் நிஜம். நான் சின்ன வயசுல என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? இந்த விவேக் ஜோக்கு, சந்தானம் ஜோக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்குவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்காக. அப்பதானே ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்கும். அவர் இருந்தா ஜாலியா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கணும்ல. அதுக்காக நான் ஹோம்ஒர்க் பண்ணுவேன். என்னோட கேரக்டர் நான் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப அமைதியா இருந்தா யாருக்குமே நம்ம தேவைப்பட மாட்டோம்ல. ஆனா உங்ககிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. என்ன தெரியுமா? ரீடிங் புக்ஸ், லிசனிங் மியூசிக். ஆனா அதை எப்படி பண்ணணும்னு தெரியாம தான் நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. ரீடிங் புக்ஸ்ல தன்னம்பிக்கை தரக்கூடிய புத்தகங்களை நீ படிக்கணும். நான் ஒரு புத்தகம் படிச்சிருக்கேன், அது ரொம்ப நல்லா இருக்கும். கோபிநாத் சார் எழுதின ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்கன்னு போட்டிருக்கோம். அதுதான் தலைப்பு. அந்த மாதிரி தன்னம்பிக்கை தரக்கூடிய புத்தகங்களை நீங்க படிக்கும் பொழுது நீங்க தன்னம்பிக்கை அதிகமா பெறுவீங்க, மற்றவர்களுக்கும் கொடுப்பீங்க. அதனால புக்ஸ் செலக்ட் பண்ணும் போது உனக்கு எது கான்ஃபிடென்ட் கொடுக்கும் அந்த கைண்ட் ஆஃப் புக்ஸை நீ செலக்ட் பண்ணி படிக்கணும். இன்னொன்று, மியூசிக் கேட்பேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க கேட்குற பாடல்கள்லையும் அந்த வரிகள் இருக்குல்ல, அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த லிரிக்ஸை வச்சு படிங்க. வெறும் பாட்டு கேட்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுல ஒரு 50% ரிசல்ட் இருக்கும். ஆனா மியூசிக் கேட்கறதுல 100% ரிசல்ட் வேணும்னா அந்த லிரிக்ஸை அந்த பாடல் கூடயே பாடணும். அதுக்கப்புறம் அவங்க பாடுற அதே மெட்டோட நீங்க பாடணும். ஆரம்பத்துல வராது, ஆனா முயற்சி பண்ண கட்டாயமா வந்துடும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் அது உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும். நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகவே மாட்டீங்க. சரி, அந்த வேர்டை இனிமேல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இனிமேல் தன்னம்பிக்கையோட இருக்கணும். நீங்க முதல்ல சகஜமா பேசணும். பேசுறதுக்கு என்ன பண்ணோம்? ஹாய் ஆரம்பிக்கலாம். போகும்போது பாய்ன்னு சொல்லிட்டு போகணும். இது ஆரம்பம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஜோக் சொல்லலாம், சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட் சொல்லலாம். உன் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு, இந்த ஸ்லிப்பர் நல்லா இருக்கு, எங்க வாங்கினேன்? அப்படிதான் நீங்க கம்யூனிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சின்ன சின்ன உரையாடல்கள் இருக்கணும். அது நம்ம நட்பை வலுப்படுத்தும். நட்பே இல்லாம இருந்தா ஒருத்தன் லைஃப் இப்படிதான் போர் அடிக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. முதல்ல சின்னதா 2 ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் 4, அதோட இருந்தா கூட போதும். நல்ல நண்பர்களை உங்க கூட வச்சுக்கோங்க. எல்லா நண்பர்களும் மோசமானவங்க இல்லைங்க, எல்லாரும் நல்லவங்க தான். இட்ஸ் நெவர் டூ லேட் டு ஸ்டார்ட். யுவர் தாட்ஸ் ஆர் ரைட்டிங் யுவர் ஃபியூச்சர். உங்க எண்ணம் போலதான் வாழ்க்கை. நீங்க இனிமே இந்த எண்ணத்தை தூக்கி போட்டுருங்க. என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க, என்னை எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நினைக்கவே கூடாது. அவங்க ஒதுக்குறாங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி யாரையாவது ஒதுக்கியிருப்பீங்க. நம்ம மற்றவங்கள நெக்லெக்ட் பண்ணுறோம்ல, இவங்க கிட்ட பேசி என்ன கிடைக்க போகுது, நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்திருப்போம். அதனால அவங்களும் அப்படி இருக்காங்க. அதனால உங்களுக்கு கீழே இருக்கவங்களா இருக்கலாம், சின்ன பசங்களா இருக்கலாம், ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்கக்கிட்டே நிறைய பேசுங்க. எந்த வயசுல இருந்தா என்ன, சரிங்களா? நீங்க பேசக்கூடிய விஷயம் அவங்க மேல இருக்கக்கூடிய அக்கறையை காட்டணும். இது நல்லா இருக்கு, நீ இது நல்லா பண்ற, அப்படி பாராட்டுங்க. ஒரு நாளைக்கு 2 பேரையாவது பாராட்டுங்களேன். இந்த கல்லூரி வாழ்க்கையை முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் கிடைப்பாங்கன்னு பாருங்க. நண்பர்கள் வந்துட்டா கண்டிப்பா நிறைய உதவி செய்வாங்க. வாழ்க்கை வெறுமனே இருக்கவே இருக்காது, ரொம்பவே உற்சாகமா இருக்கும். நீங்க உற்சாகமா இருந்தாதான் உங்களை சுத்தி இருக்கவங்களே நீங்க உற்சாகமா வச்சுக்க முடியும். இன்னைக்கு கல்லூரியில நீங்க படிக்கக்கூடிய இந்த பாடங்கள் தான் வாழ்க்கை முழுவதும் உங்க கூட வரும். அதனால இந்த கல்லூரி வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொரு புது புது விஷயங்களை கத்துக்கிட்டு உங்களை மெருகேற்றிக்கிட்டே போகணும். நீங்க உள்ள வரும்போது எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி கண்டிப்பா வெளியே போகாதீங்க. நீங்க ரொம்ப
ஷை டைப்பாக இருந்தால் நல்லா பேச கற்றுக்கோங்க. ரொம்ப அதிகமாக பேசுனீங்க அப்படின்னா தெளிவாக பேச கற்றுக்கோங்க. ரொம்ப இம்ப்ரெசிவாக பேச கற்றுக்கோங்க. அந்த மாதிரி உங்களை நீங்களே தகுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு ஆண்டும். அப்போதான் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராறீங்க. டிகிரியை முடிச்சு அது வெறும் பேப்பர் தாங்க. அந்த பேப்பரை வச்சு ஒன்றும் கழட்ட முடியாது. ஆனால் உங்கள் திறமையை கொண்டு தான் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பேரை 10 பேர் சொல்லுவாங்க, உங்களுக்காக 10 பேர் கை தட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் தானே ஒவ்வொரு பெற்றோரும் ஆசைப்படுறாங்க. அதனால பிள்ளைகளாகி நீங்க இந்த 19 வயசுல எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. ஒரு 40 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும் நீங்க கேட்டு பாருங்களேன். அவங்களுக்கு இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸா உங்களுக்கு குடும்பமா குட்டியா ஒண்ணுமே இல்லை தம்பி. புக்ஸ் எடுத்தோமா, படிச்சோமா, பாட்டு கேட்டோமா, எவ்வளவு ஜாலியா இருக்கலாம். எப்பவுமே சிரிச்சிட்டுருங்க. எப்பவுமே நட்பு உங்க கூட வச்சுக்கோங்க. நண்பர்கள் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு துணையா இருப்பாங்க. உங்களை நான் என் மனசுல எங்க வச்சிருக்கேன் தெரியுமா, உங்களுக்கு என் மனசுல ரொம்ப பெரிய இடம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம மத்தவங்களை ரொம்ப பெருமைப்படுத்துறோம். ஆனா இந்த மனசுக்குள்ள முதல்ல உங்களை நீங்க பெருமைப்படுத்துங்க. உங்களை நீங்க ரொம்ப ப்ரௌடா பாருங்க. தலைக்கணம்னு சொல்ல வரல, என்னால முடியும், நான் முடிச்சு காட்டுவேன், இதுல இருந்து நான் வெளியே வருவேன், என்னால முடியும், நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி திரும்ப உங்ககிட்ட சொல்லுங்க. நேர்மறை சிந்தனையோட எப்பவுமே இருங்க. தயவு செஞ்சு இந்த வேர்டை மட்டும் இனிமே யூஸ் பண்ணாதீங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.